அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆண்டோ. இன்றைக்கி ஒரு அருமையான டாப்பிக்கில் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ தான் நம்முடைய வீடியோஸ் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி என்ன டாபிக்னால், ஒரு லாஸ்ட்டு ட்ரை, ஒரு கடைசி முயற்சி. ஒரு ஊரில் ஒரு இளைஞன் ஒருத்தன் இருக்கான். அவனுக்கு வந்து என்னென்னா, எந்த வேலையுமே கிடைக்கல. அவன்கிட்ட இருக்கிற காசு எல்லாமே செலவாயிடுச்சு. யாருமே அவனை மதிக்கவும் மாட்றாங்க. அழுது புலம்புறான். ஒரு நாள் நைட்டு அவன் வீட்டில் உக்காந்துக்கிட்டு அழுவுறான். இதுக்கப்புறம் என்னால் முயற்சி செய்ய முடியாது, அவ்வளோதான், என் லைஃப் போச்சு அப்படின்ட்டு அழுவுறான். அப்போ அவங்க அப்பா வந்து உள்ளே வந்தவர் கையில் மண்ணெண்ணெய் விளக்கை எடுத்துக்கிட்டு உள்ளே வராரு. மண்ணெண்ணெய் விளக்குலாம் உங்களுக்கு தெரியும்ல, கிராமத்தில் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. அந்த விளக்கை அவங்க கையில் கொடுத்து, இதை கொஞ்சம் ஏற்றுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அவனுமே வந்து அந்த விளக்கை வந்து ஏற்றுறான். அப்போது அவங்க அப்பா அவங்ககிட்ட கேட்குறாரு, இதில் எண்ணெய் இருக்கிற வரைக்கும் எரியுமாப்பா அப்படின்ட்டு கேட்குறாரு. அதுக்கு அவனும், ஆமாம், இதில் எண்ணெய் இருக்கிற வரைக்கும் எரியும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். கொஞ்ச நேரம் அவங்க அப்பா அமைதியாக இருந்துட்டு அவனை பார்த்து சொல்கிறாரு, இந்த வார்த்தை உனக்கும் தான் தம்பி. இன்றைக்கி உன்னால் என்ன முடியுமோ அதை நீ பண்ணு. நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்றத பற்றி நினைக்காத. உன் முயற்சி வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும். என்னால் முடியாது, இதோட நான் நிறுத்திக்க போகிறேன் அப்படின்னு சொன்னீன்னா நம்ம வந்து முன்னேறவே முடியாது. அந்த இளைஞன் வந்து ஒரு நிமிஷம் யோசித்து பார்க்குறான். நம்ம வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்போமே, எப்படி அந்த விளக்கில் இருக்கிற எண்ணெய் காலியாகிற வரைக்கும் எரிஞ்சுக்கிட்டே இருக்குமோ, அதே மாதிரி நம்மக்கிட்ட முயற்சி இருக்கிற வரைக்கும் நம்ம தொடர்ந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கணும், முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்ட்டு அவன் நினைக்கிறான். அதுக்கப்புறம் அவன் மனம் தளராமல் இந்த ஒரு கடைசி முயற்சியும் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அதுக்கப்புறம் திரும்ப வேலை தேடுறதுல மும்முரமாக இறங்குறான். அவனுக்கு வேலையும் கிடைக்குது, நல்லாவும் சம்பாதிக்கிறான். அவங்க வீட்லேயும் அவனுக்கு நல்ல பேர் கிடைக்குது. அதே போல் ஊரில் இருக்கிறவங்களும் அவனை வந்து ஒரு நல்ல இடத்துல இருக்கிறதுனால அவனை ஒரு நல்ல விதமாக அவனை வந்து பார்க்குறாங்க, 4 பேர் மதிக்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாமளுமே வந்து ஒரு முறையும் இதுக்கப்புறம் நம்மளால் முடியாது, இதுக்கப்புறம் எது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காமல் ஒரு லாஸ்ட்டு ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே. நமக்காக வேறு யாரும் பண்ண மாட்டாங்க. ஒரு அடி எடுத்து வைக்கணுன்னா நாம் ஏஞ்சி எடுத்து வச்சா தான் முடியும். லாஸ்ட்டாக ஒரு ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே. See you guys.